Good morning, ma'am. Good morning, ma'am. Ma'am, last 6 days நம்ம வந்து pregnancy அனிமியா பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அது ஃபுல்லா வந்து கொஞ்சம் டோட்டலா சொல்ல முடியுமா மேம்? வெரி குட் மா. நம்ம லாஸ்ட் வீக் ஃபுல்லா ஒரு 6 ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் பிரெக்னன்சி அண்ட் அனிமியா பத்தி. ஸோ இன்னைக்கு டோட்டலா கன்சைஸ் பண்ணி நான் சொல்லிட்டேன்னா நீங்க அட்டெஸ்ட் வச்சு உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக நான் இதை சொல்றேன். ஸோ ப்ரெக்னன்சியில் வந்து கண்டிப்பாக 10 to 13 கிராம்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தவிர நான் சொன்ன 6 கிராம்ஸ் கீழே போனால் எந்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் நீங்கள் இருந்தாலும் பிளட் ஏற்றுறது தவிர வேறு வழியே கிடையாது. ப்ளஸ் 6க்கு மேலே அப் டு 8 இருந்துச்சுன்னா அயன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போல்லாம் அவைலபிள். ஒரு ட்ரிப்பில் போட்டு உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஏற்றுவாங்க. சப்போஸ் 8லேருந்து 9, 10 அப்படி இருந்ததுன்னா நல்ல அயன் டேப்லெட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இதை கவர்மெண்ட்லேயும் சரி ப்ரைவேட்லேயும் சரி கண்டிப்பாக ப்ரெக்னன்சி போது அயன் டேப்லெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த அயன் டேப்லெட்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஹீமோக்ளோபினை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடும். ஸோ ஹீமோக்ளோபின் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு டெலிவரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், ரத்த சோகை வந்தால் அம்மாவுக்கு கண்டிப்பாக ஃபெட்டிக்கல் இப்படி அதாவது சோர்வு, உடம்பு சோர்வு வரும், மூச்சு திணறல் வரும், கை கால் வீக்கம் வரும், ஹார்ட் ஃபெயிலியர் வரும். ஸோ இதெல்லாம் அம்மாவுக்கு சொல்லியிருக்கேன். குழந்தைக்கு என்ன பாதிப்பாகும்னா குழந்தை வளர்ச்சி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, குறைமாச குழந்தையா பிறக்க வாய்ப்பு இருக்கு, சத்தில்லாத வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நம்ம ஹீமோக்ளோபின் லெவலை கண்டிப்பா நார்மல் லெவலுக்கு மெயின்டைன் பண்ணணும். அயன் டேப்லெட்ஸ் தவிர மற்ற எந்த வைத்தியம் பண்ணணும்னாலும் நீங்க வந்து உங்களுடைய டாக்டருடைய கண்காணிப்பு இல்லாமல் பண்ண முடியாது. தகுதி வாய்ந்த நல்ல டாக்டர்கிட்டயோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ வச்சு தான் இதெல்லாம் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பாடியை மெயின்டைன் பண்ணி அனீமியா வராமல் ப்ரிவென்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் என்னெல்லாம் டயட்டெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். முருங்கைக்கீரை யூஸ் பண்ணலாம், ஜாகரி யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் நீங்கள் வந்து நிறைய காய்கறி கீரை எல்லாம் சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் நீங்கள் லிவர் எல்லாம் சாப்பிடலாம், ஆட்டு ஈரல் இதெல்லாம் சாப்பிடலாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக டேட்ஸ் சாப்பிடலாம். டேட்ஸ்லலாம் உங்களுக்கு நிறைய அயன் இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் நல்லபடியாக ஆரோக்கியமாக வச்சுருந்து இந்த அனிமியாலேருந்து ப்ரெக்னன்சி போது உங்கள் அனிமியாலேருந்து உங்களை காப்பாற்றிக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். ஆரோக்கியமான பெண்மையை, ஆரோக்கியமான குடும்பம். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம 3 ட்ரைமஸ்டர் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். Thank you. I will do that for the second and third trimester பத்தி கண்டிப்பா சொல்றேன். ஓகே மேம். தேங்க்யூ மேம்.